தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம், கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடாது. பைபிள் விளக்கம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 5 மற்றும் 10, 11. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்தெடுக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. ஆமே. பாருங்க, கணவன் மனைவியும் ஜெபத்தில் ஒருவர் சம்மதத்தில் மட்டுமே பிரிந்து வாழ வேண்டும். அதாவது நம்ம கடவுளோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது சாத்தான் பல தடைகளை கொண்டு வந்து நமக்கு பிளவை உண்டாக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஒருவர் மன்னித்து கூடி வாழ வேண்டும். அதே மாதிரியே கல்யாணம் பண்ணவள் என்ன செய்யக்கூடாது, பிரிந்து கணவனை விட்டு பிரிந்து போனால்னா அவள் என்ன செய்யக்கூடாது, மீண்டுமாக இன்னொரு கல்யாணம் செய்யக்கூடாது. அதே மாதிரியே கணவன்கிட்ட அவள் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும். ஒப்புரவாக கடவுள், சமாதானத்தோடு வாழ கடவுள். அதுபோல் புருஷனும் என்ன செய்யக்கூடாது, மனைவியானவளை தள்ளிவிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் கல்யாணம் ஆகி என்ன செய்கிறாங்க, பல தம்பதியர் இன்றைக்கி விவாகரத்துக்காக கோர்ட்டில் க்யூவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. கடவுளுடைய கட்டளைக்கு பயந்து கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பயந்து வாழாமல் கடவுளுடைய கட்டளையை தவிர்த்து டைவர்ஸ் கேட்குறாங்க. இப்படி செய்யக்கூடாது என்று நமக்கு தெளிவாக பைபிள் வசனம் கூறுகிறது. எனவே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து வாழும் பொழுது நாம் கடவுளுடைய பணியை நிறைவேற்றுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.